கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா சங்கீதம் 34 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கடவுளின் அன்பை வெறும் வார்த்தையாக கேட்பது மட்டுமல்லங்க, அதை நமது வாழ்க்கையில் அனுபவித்து உணர வேண்டும். உணவு எவ்வளவு சுவையாக இருந்தாலும் அதை நான் சாப்பிட்டு பார்த்தால்தான் அதன் சுவை நமக்கு தெரியும். அதுபோலவே கர்த்தருடைய கிருபையையும் அவருடைய சமாதானத்தையும் நம் வாழ்க்கையில் நாமே அனுபவிக்க வேண்டும். 1 பேதுரு 2 அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்க. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால், ஆமாங்க, தேவாதி தேவனை ருசி பார்த்தால் நமக்குள் இருக்கும் துர்குணம், வஞ்சகனைகள், பொறாமைகள், சகலவித புறங்கூறுதல் ஒழிந்துவிடும். எரேமியா 17:7 பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அன்பான தேவ பிள்ளைகளை, வாழ்க்கையில் சோதனை வரும்பொழுது நாம் சொந்த பலத்தை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் மீது நம்பிக்கை வைப்பதே உண்மையான ஆசீர்வாதத்திற்கு வழி. சங்கீதம் 84 அதிகாரம் 12 பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் எப்படி இருப்பார் தெரியுமாங்க உங்களுக்கு? கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சங்கீதம் 81:16 கூட கூறியிருக்கிறாருங்க. தேன் எவ்வளவு ருசியானது, சுவையானது. அது போல தாங்க நம் ஏசப்பா வார்த்தையும். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு காட்டில் 2 நண்பர்கள் நடந்து கொண்டு போனார்கள். ஒரு மரத்தில் தேன் கூட்டை இருவரும் பார்த்தார்கள். அந்த இடத்தில் ஒரு சிலர் அந்த தேன் கூட்டிலிருந்து தேனை எடுத்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து ஒரு நண்பன், தேனி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தேனை சேகரிக்கின்றன, ஆனால் இதை மனிதர்கள் எவ்வளவு சுலபமாக திருடுறாங்க, இதை நினைத்து அந்த தேனீக்கள் எவ்வளவு வருத்தப்படும் என்றான். அதற்குள் இன்னொரு நண்பன், கண்டிப்பாக அந்த தேனீ வருத்தப்படாது என்றான். மனிதர்களால் அந்த தேனை மட்டும்தான் திருட முடியும். அந்த தேனை உருவாக்கும் கலையை எப்பவுமே தேனீக்கிட்ட இருந்து திருட முடியாதுங்க. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சமாவது எவ்வளவுதான் மனிதர்கள் அந்த தேனை திருடினாலும் தேனை உருவாக்க முடியும் என்ற விசுவாசம் தேனீக்கிட்ட இருக்கும் வரை அதை எப்போதும் வருத்தப்படாதுங்க. இந்த உலகத்தில் நம் உழைப்பையும் நம்மளுடைய கஷ்டத்தையும் பணத்தையும் யார் வேணாலும் மோசம் செய்யலாம். நமக்கே தெரியாமல் நம்மிடமிருந்து திருடலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணலாம். ஆனால் திறமை நம்மிடத்தில் இருக்கும் வரை எதை வேணாலும் நாம் சாதிக்கலாம். இந்த உலகத்தில் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் போதுங்க. நம்மை யாரும் அசைக்க முடியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென்.